ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நாள் விசேஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி 28. இங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் இருக்கிற திருச்சி அருகில் துறையூர் வட்டம் அம்மாவுட்டி கிராமம் காட்டு கோயிலில் இருக்கிற அந்த காட்டு கோயில் என்ன கோயில் நேம் பார்த்தீங்கன்னா கொக்கேட்டி கருப்பு. ஓகேங்களா, ரொம்ப விசேஷமான கோயில். இது வந்து சுற்றுப்பத்தி எல்லா 18 பட்டி ஊருக்கு இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். விவசாயம் நல்லா நடக்கும். அதே மாதிரி மக்களுக்கு இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பணக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் எல்லாமே சால்வ் ஆகிருங்க. ரொம்ப நல்ல கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இங்கே காட்டில் பார்த்தீங்கன்னா வலை வீசி வருவாராம், அதாவது திரண்டு வருவாராம். என்ன சொல்லுவாங்க, கோயில் வந்து வேட்டையாடி வருவாராம். 1 மணி போல் 12 மணி போல் வேட்டையாடி வருவாராம் குதிரையில். நைட்டு 1 மணி போல் சலங்கை சத்தெல்லாம் கேட்டிருக்கு, ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து நெல் கொட்டி வச்சுருக்காங்களாம். எங்கள் காடு வயல் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் அருகில் தான் இருக்குது. விவசாயம் பண்ணுறப்ப நெல் அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்களாம் அந்த காலத்தில். ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி. அப்போதையும் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்காரங்க வந்து அந்த நெல் அள்ளிட்டு போகலான்னு வந்திருக்காங்க போல் இருக்குது. அந்த நெல் அள்ளிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கோயிலுக்கு அந்த சாமிக்கு தெரிஞ்சிருக்குது. இங்கேருந்து பார்த்துருக்காரு, வேட்டைக்கு வரும்போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அள்ளிட்டு போகும்போது கொஞ்சம் சிறிது தூரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியலையா. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி இந்த ஒரு கோயிலும் சக்தி வாய்ந்த கோயிலுங்க. வாங்க, எங்கே இருந்தாலும் உலகத்துலேருந்து எங்கே இருந்தாலும் வாங்க, இங்கே வந்து கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். நம்ம வந்து கோயிலை போய் சுற்றி பார்க்கலாமா? போகலாம் வாங்க கைஸ். பார்த்தீங்களா கொக்கேட்டி கருப்பு பாருங்கள், அருமையாக இருக்கிறாரு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா வேட்டை நாயெல்லாம் வச்சுருக்காரு பாருங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வேல் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொரு இடத்துல நான் காட்டுறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு வருவாங்க. பிரச்சனையோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுங்க. அந்த மாதிரி கோயிலுங்க. எங்கே இருந்தாலும் வந்து கும்பிடுங்க. ஆடி 28னா செம்ம விசேஷமாக இருக்குங்க, மறந்துடாதுங்க, வந்துடுங்க. அதே மாதிரி அந்த வேல் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த வேலு வந்து குத்திட்டு போவாங்க. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு வேலும் பாருங்கள், அருமையாக இருக்குது. வேட்டை நாய்கள் எல்லாமே வச்சுருக்கிறாரு. பாம்பு இருக்குது. இந்த வேலெலாம் பாருங்கள். இவர் தாங்க மதுரை வீரன் சொல்லுவாங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வேலு குத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதாங்க இந்த வேலு பாருங்கள். இந்த சைடு இருக்குது. இந்த கோயில் வந்து படியேட்டி ஏறி மேலே பாருங்கள், பெரிய வேலு. இங்கே எங்கெங்கே பொங்கல் வைப்பான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. மதியானம் வருவாங்க, சுற்றிலும் இந்த கோயிலை சுற்றிலும் வைப்பாங்க பொங்கல். பார்த்தீங்களா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொங்கல் வச்சுருக்காங்க. அடையெல்லாம் பாருங்கள், கல்லாம் அடுப்பெறிகிற மாதிரி கல்லெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தாங்க பொங்கல் வைப்பாங்க. இந்த இடம் தான், இந்த ஏரியா தான் பாருங்க, அருமையாக தெரியுறாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, மதியம் பார்த்தீங்கன்னா கிடா எல்லாமே வெட்டுவாங்க. இன்றைக்கி பன்னி கோழி எதுவுமே வெட்டுவாங்க. வந்து உங்களுக்கு டைம் கிடச்சா நான் வந்து நாங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன், காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே, பாய் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த சாமியோட பேர் பார்த்தீங்கன்னா கொக்கேட்டி கருப்பு. நைட் நேரத்தில் வேட்டைக்கு போவார்னு சொல்லுவாருங்க. இன்ன வரையிலும் அதான் நடந்துட்டு இருக்கான். பாருங்க, குதிரையில் உட்காந்துருக்காரு பாருங்க. நான் எல்லாத்தையும் காட்டுறேன், ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு வேலையும் பாருங்க, நிறைய வேலை இருக்குது, ஒவ்வொன்றையும் காட்டுறேன். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன். நான் இந்த சாமியோட எப்படியோட பக்தி வாய்ந்த சாமின்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான்.